இங்க சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் அதிமுக மாவட்ட செயலாளர் சகோதரர் விருகை வி ரவி அவர்களே, இந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ மற்றும் அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கமைக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை இடம்பெற்றிருக்கின்ற அறிவிச்சோர் சி செந்தமிழ் அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிங்க. நம்முடைய சின்னம் குக்கர், நம்முடைய சின்னம் குக்கர். செந்தமிழியன் நல்ல பண்பாளர். அவர் வேற கட்சி இருந்தாலும் எனக்கு இனிய நண்பர், என்னிடத்தில் அன்பாக பழகக்கூடியவர். நான் கொள்கை பழக செயலாளராக இருக்கும்போது அவருடைய அறையில் தான் நான் தங்கியிருந்தேன். 3 ஆண்டு காலம் அவர் அறையில் தான் தங்கியிருந்தேன். ஆக இயக்கத்தில் வெவ்வேறு அடியில் இருந்தாலும் கூட நல்ல பண்பாளர், அனைவரும் அன்பாக பழகக்கூடியவர், தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பண்பு படைத்தவர். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் அறிவிச்சவர் செந்தமிழியன் அவர்கள். அவருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருக்கிற உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். அதோட இன்னைக்கு வேண்டும் என்ற திட்டமிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் தவறான பிரச்சாரத்தை, அவதூறு பிரச்சாரத்தை பரவுகிறார். சிந்திச்சு பாருங்க, அண்ணா திமுக அமைந்த கூட்டணி இயற்கையான கூட்டணி. திமுகவில் அவையே அடிச்சுக்கிறாங்க. இன்னொன்னு பாருங்களா, திராவிட முன்னேற்ற கழகம் 2021ஆம் ஆண்டு கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் 4 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு அவர் தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்கிற தவிர சுட்டி காட்டவே இல்லை. ஆனால் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருப்பாங்க எங்களோட. நான் அப்பொழுதே குறிப்பிட்டேன், இன்றைக்கு நீ ஒரு கட்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க, மக்களுக்கு பிரச்சனை வைக்கின்ற பொழுது இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து வைத்து மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேணும். கூட்டணி என்பது வேறு, மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்க தனி அமைப்பு, தனி கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க, அந்த மக்களுக்கு ஆதரவாக பேசுன்னு சொன்ன பேசவே இல்லை. ஆனா இப்பொழுது நடக்கின்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த இடத்தோட குறைச்சு கொடுத்தாங்க. அப்பவே மக்களுடைய பிரச்சனையை பேசியிருந்தா மக்களிடத்தில் செல்வாக்கு கிடைச்சிருக்கோம், அந்த கட்சிக்கு இன்னும் கூடுதலான இடம் கிடைச்சிருக்கோம். ஆனா அவர்கள் தங்களுடைய கடமையில் இருந்து தவறிய காரணத்தினால திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின் அவருக்கு தக்க பரிசு கொடுத்துட்டார், ஒரு சீட்டை குறைச்சு கொடுத்தார். சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக அப்படி அல்ல, எங்க கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் அனைவரையும் வெற்றி பெற செய்ய வேணும். அதிமுக கட்சி வேட்பாளர் நிறுத்தப்படுகின்ற இடத்தை விட எனக்கு கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு 10 மடங்கு நாங்கள் உழைப்போம். அப்படி எங்களுடைய தலைவர்கள் இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி கூட்டணி அமைக்கப்பட்டது. கூட்டணிக்காக உயிரை கொடுத்து பாடுபடக்கூடியவர்கள் அதிமுக. அதே போல அம்மா இருக்கின்ற பொழுது கூட்டணி அமைச்சோம். அந்த கூட்டணி இடம்பெற்றிருக்கின்ற கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இரவென்றும் பகலென்றும் பாடுபடக்கூடிய இயக்கத்தை சேர்ந்த தொண்டர்கள் நிறைந்தது. ஆக இப்படி எங்க கூட்டணியில மனம் ஒத்த கருத்து உண்டு, அனைவரையும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் பாடுபடும். திமுக அப்படியே இருக்குது. காங்கிரஸ் திமுக 20 நாட்கள் கூட்டணி அமைக்கிறதுக்கு போராடிட்டு இருந்தாங்க. 20 நாட்கள் போராடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு கருத்து சொல்லுவார், திமுக நிர்வாகி ஒரு கருத்து சொல்லுவார். இப்படி மாறி மாறி பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் அந்த கூட்டணி கருத்து வேறுபாடு வெளிப்படையா வெளியே வந்தது. பிறகுதான் வேற வழி இல்லாம ஒன்னா சேர்த்திருக்கிறாங்க. ஆக அவர்கள் மனம் ஒத்து கூட்டணி சேரல, மன வருத்தத்தோட கூட்டணி இணைஞ்சிருக்கிறாங்க. அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி அதே போலதான், விடுதலை சிறுத்தை கட்சி அப்படித்தான். அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய ஒரு முக்கிய நிர்வாகி
கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவர் பேட்டி சொல்றார், அழுது கொண்டே சிரிக்கிறேன், அழுது கொண்டே. பரிதாபமான அந்த கூட்டணியுடைய நிலையை பார்த்தா பரிதாபமான நிலையா இருக்குது. ஆக திமுக கூட்டணிக்கு போனா இப்படித்தான் நிலைமை. இனிமேலாவது உணர வேண்டும். இன்னைக்கு அண்ணா திமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு வேறுபாடு இதுதான். அதே போல இன்றைக்கு சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடுமையான விலைவாசி உயர்வு. இன்றைக்கு அரிசி விலை 30 ரூபாய் ஏறி போச்சு, ஒரு கிலோ 30 ரூபாய் ஏறி போச்சு. அதே போல பருப்பு விலை கிட்டத்தட்ட 40 ரூபாய் ஏறி போச்சு. எண்ணெய் 60 ரூபாய் ஏறி போச்சு, கடல் எண்ணெய் ஒரு கிலோ. இப்படி இங்க இருக்கிற மக்கள் பெரும்பாலும் கடையில் வாங்கி தான் அவர்கள் சமைக்கின்ற வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருள் சமைக்க வேண்டிய நிலையில அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள், வாழுகின்ற மக்கள், மாநகர மக்கள், அப்படிப்பட்ட மக்கள் விலைவாசி உயர்வால கடுமையாக பாதிக்கப்பட்டு இன்றைக்கு வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு போராட்டத்தில் இருக்கிறாங்க. போராட்ட களமா இருக்குது வாழ்க்கையே. அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? சட்ட ஒழுங்கு கேட்க வேண்டியதே இல்லை. சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதோட பாட்டியம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்லை. அதோட யார் அந்த சார்? அந்த சார் போய் குற்றவாளி வீட்டில் நல்லா மூக்கு பிடிக்க பிரியாணி சாப்பிட்டு இருக்க. இப்படி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருந்தால் எங்க குற்ற செயலை தடுக்க முடியும்? ஆக திமுகவை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகளை காப்பாற்றுவதுதான் அவருடைய நிலை. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாதிக்கப்பட்ட மாணவி அவர்களுக்கு அண்ணா திமுக ஆட்சி வந்தா யார் அந்த சார் என்று கண்டுபிடிக்கப்படும், சட்டத்தை முன் நிறுத்தப்படும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா சென்னை மாநகரத்தில் அண்ணா திமுக ஆட்சி பொழுது வடிகால் வசதி செஞ்சு கொடுத்தோம். இன்றைக்கு ஜைகா உதவியுடன் உலக உதவியுடன் நிதி ஒதுக்கி வாங்கி 4 திட்டமா பிரிச்சோம். ஃபேஸ் 1, 2, 3, 4 4 பிரிச்சோம். ஃபேஸ் 1, 2 1240 கிலோமீட்டர் மழைநீர் வடிகால் வசதி அண்ணா திமுக ஆட்சியிலே செய்து முடிச்சாச்சு. ஆக்கி வச்ச சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திட்டத்தை நிறைவேற்றணும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? மேயர் 98% உயர்ந்து போச்சுனா, முதலமைச்சர் முழுவதும் முடிஞ்சு போச்சுனாரு. அப்புறம் இங்க இருக்கிற அமைச்சர் எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காதுங்கிறார். அத்தனையும் பொய் தானே? ஏங்க அண்ணா திமுக ஆட்சியிலே போடப்பட்ட திட்டம், அதற்கு தேவையான நிதி நாம ஜெயிக்காதிலிருந்து பெற்றுக் கொடுத்துருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கமிஷனுக்காக இந்த அரசாங்கம் திட்டமிட்டு இந்த பணியை ஆமை வேகத்தில் நடந்த காரணத்தினால மக்கள் பாதிச்சுட்டு இருக்காங்க. தரமான வடிகால் வசதி செய்யல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வரும். இந்த திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றால் நிச்சயமாக கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கப்படும். அத்தனையும் பச்சை பொய். மேயர் ஒரு பக்கம் பேசுறாங்க, துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் பேசுறாங்க, துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் பேசுறாங்க. ஆனா வேலை நடந்த பாட்ட காணோம். இப்படி வடிகால் வசதி செய்யாத காரணத்தினாலதான் கனமழையின் போது சென்னை மாநகர மக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. ஆக அந்த பாதிப்பிலிருந்து அண்ணா திமுக அரசு வந்து மீட்டெடுக்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட கோவம் ஆற்று கரையோரம் 17,750 பேர் குடும்பம் இருந்தது. அதையெல்லாம் பாதுகாப்பான இடத்துல குடியமர்த்தணும். நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள 30 நீர் வரத்து கால்வாய், ரோபோட்டிக் எஸ்கலேட்டர். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கால்வாய் எல்லாம் அப்படியே தூர்வாரி கிடந்தது. பல ஆண்டா தூரே வரல. அண்ணா திமுக ஆட்சியில் தான் ரோபோட்டிக் எஸ்கலேட்டர் வாங்கி அதெல்லாம் தூர்வாரி அந்த கால்வாயில் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் வருகின்ற சூழலை உருவாக்கி கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சியில். அடையாறு பேசின், கோவளம் பேசின் மற்றும் கொசத்தலை ஆறு பேசின் ஆகிய 3 பெரிய திட்டங்களை 5 ஆண்டுகள் முடிக்கின்ற வகையில் விரிவான திட்ட அறிக்கை தயாரித்தோம். ஆனால் ஆட்சி மாற்றத்திற்கு கிடப்பில் போட்டாங்க. இன்றைக்கு அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் இன்றைக்கு 2021 வரை இன்றைக்கு மழைநீர் வடிகால் திட்டத்தை நிறைவேற்ற சொன்னாங்க. இதுவரைக்கும் நிறைவேற்றல.
ஊழல் செய்வது தான் இந்த ஆட்சியுடைய முதன்மையாக இருக்குது. சைதாப்பேட்டை அரசு ஊழியர் வாடகை குறிப்புகள் புதியாக கட்டப்பட்டு இது வரைக்கும் அவளுக்கு வழங்கலை. அதே போல் ஓய்வூதியம் வழங்கல் துறை உள்ளிட்ட மாநில அரசு துறையான அம்மா வளாகம் சென்ற பெயரிட்டு கட்டிடம் கட்டப்பட்ட நிலையில் இது வரைக்கும் பேராசி அன்பர்கள் மாளிகை என்ற ஸ்டெக்கர் ஒட்டி விடியாரசு இருந்துச்சு. சிந்திச்சு பாருங்க, கொடுக்கப்பட்ட வாக்குறுதி திமுக ஆட்சியில் 526 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 4/1 அறிவிப்பு தான் இது வரைக்கும் நிறைவேற்றிருக்காங்க. மீது எதுவுமே நிறைவேற்றல. முக்கியமான அறிவிப்பு, கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? மாந்தோறும் கேஸ் சிலிண்டர் 100 ரூபா மானியம் கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா? குறிச்சாங்களா? அதே போல ரேஷன் கடையில் கூடுதலாக சக்கரை 1 கிலோ போடுறாங்களா? போட்டாங்களா? எதுவுமே செய்யல. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. சிறுமிக்கு பாதுகாப்புல, பெண்களுக்கு பாதுகாப்புல, ஆயாமார்களுக்கு கூட பாதுகாப்பு. அவ்வளவு மோசமான கீழ்த்தரமான ஆட்சி இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, எல்லா வீதியிலையும் சந்து பொந்து எல்லாமே கஞ்சா அமோகமா விற்குது. இந்த அரசால கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா பெரும்பாலும் கஞ்சா விற்கின்றவர்களுக்கு துணை நிற்கின்றது திமுக நிர்வாகி. அதனாலதான் கஞ்சாவை இன்றைக்கு அறவா ஒழிக்க முடியல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்த உடனே 3 மாதத்தில் இன்றைக்கு நகரத்திலிருந்து கிராமம் வரை கஞ்சாவை அறவாக ஒழிக்கப்படும். போதை நடமாட்டம் இல்லாம பார்த்துக்கும். இந்த போதை ஆசாமியா தான் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. தினம் பத்திரிகை ஊடகத்தை திறந்தீங்களா இதுதான் செய்தி. ஏற்கனவே வர்ற செய்தியெல்லாம் தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலை அப்படின்னு தான் நிலவரம் டிவியில் குறிப்பிடுவாங்க. இப்போ கொலை நிலவரம் என்ன, போதைப் பொருள் எவ்வளவு பிடிச்சோம், நிலவரம் என்ன அப்படிங்கிற செய்தி இந்த ஆட்சியில் வந்திருக்கு. இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி வேணுங்களா? அதே போல இன்றைக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிலாம் மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. கடையில் பீக் அவர் மின் கட்டணம் டபுள் சார்ஜ் சொல்றாங்க. அதே போல நகரத்தில் இருக்கிற வீடுகளுக்கு 100% வீட்டு வரி. அண்ணா திமுக ஆட்சி இருந்த விட திமுக ஆட்சியில் 100% வீட்டு வரி உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% உயர்த்திருக்காங்க. 2 ஆண்டுல 12% உயர்த்திட்டாங்க. அப்போ 112% வரி கட்டணும். கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% வரி உயர்வு. அதே போல குடியிருக்கு வரி உயர்வு. நாட்டில் குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இதை விட கேவலம் என்னன்னா டாய்லெட் பராமரிப்பு. இந்த டாய்லெட்டை பராமரிக்கிற அதுக்கு டெண்டர் விட்டாங்க. அதுல கூட கமிஷன் அடித்த ஒரே கட்சி திமுக கட்சி. கேவலம் இல்ல, அதை கூட விட்டு வைக்கல. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மீண்டும் செதுச்சு பாருங்க. இன்றைக்கு திரு கருணாநிதி குடும்பம் வளமா இருக்க வேணும். குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல் இது நாட்டுக்கு தேவையா? வருகின்ற தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும். விலைவாசி குறைய வேண்டும். போடப்பட்ட திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டமெல்லாம் கொண்டாந்தோமோ அதெல்லாம் முடக்கி வச்சிருக்கிறாங்க. கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம், மருத்துவத்துக்கு முன்னுரிமை கொடுத்தோம், நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்தோம், தடையெல்லாம் மின்சாரம் கொடுத்தோம், விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். இப்படி அடிப்படை தேவை ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே உடைய பொன்னான வாக்களை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற்று அறிவித்தார். செந்தமிழன் நல்லவர், வல்லவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர். அப்படி அன்பான மக்களிடத்திலே அன்பாக பழகக்கூடிய அற்புதமான மனிதர். அவருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற்று மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை. ஸ்டாலின் மாடல் அரசு, பெயர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். கேடைகள் சிரிக்கணும், ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு
ஜெயிக்கணும்னா எடப்பாடி யாராடணும் அங்கேதான் வரும். இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அருமை நண்பர் திரு எம் கே அசோக் அவர்களே, நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பகுதி கழக செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, மாமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் மாமன்ற உறுப்பினர்களே, சகோதரர் அதிமுக மாவட்ட செயலாளர் சகோதரர் விருகை வி ரவி அவர்களே, இந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ மற்றும் அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கமைக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை இடம்பெற்றிருக்கின்ற அருமைச்சோர் சி செந்தமிழ் அவர்களுக்கு கொக்கர் சின்னத்திலே வாக்களிங்க. நம்முடைய சின்னம் குக்கர், நம்முடைய சின்னம் குக்கர். செந்தமிழியன் நல்ல பண்பாளர். அவர் வேற கட்சி இருந்தாலும் எனக்கு இனிய நண்பர், என்னிடத்தில் அன்பாக பழகக்கூடியவர். நான் கொள்கை பழக செயலாளராக இருக்கும்போது அவருடைய அறையில் தான் நான் தங்கியிருந்தேன். 3 ஆண்டு காலம் அவர் அறையில் தான் தங்கியிருந்தேன். ஆக இயக்கத்தில் வெவ்வேறு அடியில் இருந்தாலும் கூட நல்ல பண்பாளர், அனைவரும் அன்பாக பழகக்கூடியவர், தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பண்பு படைத்தவர். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் அருமைச்சோர் செந்தமிழியன் அவர்கள். அவருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகர குப்பி உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். அதோட இன்னைக்கு வேண்டும் என்ற திட்டமிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் தவறான பிரச்சாரத்தை, அவதூறு பிரச்சாரத்தை பரவுகிறார். சிந்திச்சு பாருங்க, அண்ணா திமுக அமைந்த கூட்டணி இயற்கையான கூட்டணி. திமுகவில் அவையே அடிச்சுக்கிறாங்க. இன்னொன்னு பாருங்களா, திராவிட முன்னேற்ற கழகம் 2021ஆம் ஆண்டு கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் 4 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு அவர் தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்கிற தவிர சுட்டி காட்டவே இல்லை. ஆனால் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருப்பாங்க எங்களோட. நான் அப்பொழுதே குறிப்பிட்டேன், இன்றைக்கு நீ ஒரு கட்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க, மக்களுக்கு பிரச்சனை வைக்கின்ற பொழுது இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து வைத்து மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேணும். கூட்டணி என்பது வேறு, மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்க தனி அமைப்பு, தனி கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க, அந்த மக்களுக்கு ஆதரவா பேசுன்னு சொன்ன, பேசவே இல்லை. ஆனா இப்பொழுது நடக்கின்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த இடத்தோட குறைச்சு கொடுத்தாங்க. அப்பவே மக்களுடைய பிரச்சனையை பேசியிருந்தா மக்களிடத்துல செல்வாக்கு கிடைச்சிருக்கோம், அந்த கட்சிக்கு இன்னும் கூடுதலான இடம் கிடைச்சிருக்கோம். ஆனா அவர்கள் தங்களுடைய கடமையிலிருந்து தவறிய காரணத்தினால திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின் அவருக்கு தக்க பரிசு கொடுத்துட்டார், ஒரு சீட்டை குறைச்சு கொடுத்தார். சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக அப்படி அல்ல, எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் அனைவரையும் வெற்றி பெற செய்ய வேணும். அண்ணா திமுக கட்சி வேட்பாளர் நிறுத்தப்படுகின்ற இடத்தை விட எனக்கு கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு 10 மடங்கு நாங்கள் உழைப்போம். அப்படி எங்களுடைய தலைவர்கள் இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க. பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி கூட்டணி அமைக்கப்பட்டது. கூட்டணிக்காக உயிரை கொடுத்து பாடுபடக்கூடியவர்கள் அதிமுக. அதே போல அம்மா இருக்கின்ற பொழுது கூட்டணி அமைச்சோம். அந்த கூட்டணி இடம்பெற்றிருக்கின்ற கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இரவென்றும் பகலென்றும் பாடுபடக்கூடிய இயக்கத்தை சேர்ந்த தொண்டர்கள் நிறைந்தது. ஆக இப்படி எங்க கூட்டணியில மனம் ஒத்த கருத்துண்டு அனைவரையும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் பாடுபடும். திமுக அப்படியே இருக்குது. காங்கிரஸ் திமுக 20 நாட்கள் கூட்டணி அமைக்கிறதுக்கு போராடிட்டு இருந்தாங்க. 20 நாட்கள் போராடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு கருத்து சொல்லுவார், திமுக நிர்வாகி ஒரு கருத்து சொல்லுவார். இப்படி மாறி மாறி பத்திரிகையிலையும் ஊடகத்திலேயும் அந்த கூட்டணி
கருத்து வேறுபாடு வெளிப்படையா வெளியே வந்தது. பிறகுதான் வேற வழி இல்லாம ஒன்னா சேர்த்திருக்கிறாங்க. ஆக அவர்கள் மன ஒத்து கூட்டணி சேரல, மன வருத்தத்தோட தான் கூட்டணி இணைஞ்சிருக்கிறாங்க. அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி அதே போலதான், விடுதலை சிறுத்தை கட்சி அப்படித்தான். அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய ஒரு முக்கிய நிர்வாகி கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவர் பேட்டி சொல்றார், அழுது கொண்டே சிரிக்கிறேன், அழுது கொண்டே. பரிதாபமான அந்த கூட்டணியுடைய நிலையை பார்த்தா பரிதாபமான நிலையா இருக்குது. ஆக திமுக கூட்டணிக்கு போனா இப்படித்தான் நிலைமை. இனிமேலாவது உணர வேண்டும். இன்னைக்கு அண்ணா திமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு வேறுபாடு இதுதான். அதே போல இன்றைக்கு சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடுமையான விலைவாசி உயர்வு. இன்றைக்கு அரிசி விலை 30 ரூபாய் ஏறி போச்சு, ஒரு கிலோ 30 ரூபாய் ஏறி போச்சு. அதே போல பருப்பு விலை கிட்டத்தட்ட 40 ரூபாய் ஏறி போச்சு. எண்ணெய் 60 ரூபாய் ஏறி போச்சு, கடல் எண்ணெய் ஒரு கிலோ. இப்படி இங்க இருக்கிற மக்கள் பெரும்பாலும் கடையில் வாங்கி தான் அவர்கள் சமைக்கின்ற வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருள் சமைக்க வேண்டிய நிலையில அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள், வாழுகின்ற மக்கள், மாநகர மக்கள், அப்படிப்பட்ட மக்கள் விலைவாசி உயர்வால கடுமையா பாதிக்கப்பட்டு இன்றைக்கு வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு போராட்டத்தில் இருக்கிறாங்க. போராட்ட களமா இருக்குது வாழ்க்கையே. அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? சட்ட ஒழுங்கு கேட்க வேண்டியதே இல்லை. சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதோட பாட்டியம்மாவுக்கு பாதுகாப்பு இல்லை. அதோட யார் அந்த சார்? அந்த சார் போய் குற்றவாளி வீட்டில் நல்லா மூக்கு பிடிக்க பிரியாணி சாப்பிட்டு இருக்க. இப்படி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருந்தால் எங்க குற்ற செயலை தடுக்க முடியும்? ஆக திமுகவை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகளை காப்பாற்றுவதுதான் அவருடைய நிலை. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டோம். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாதிக்கப்பட்ட மாணவி அவர்களுக்கு அண்ணா திமுக ஆட்சி வந்தா யார் அந்த சார் என்று கண்டுபிடிக்கப்படும், சட்டத்தை முன் நிறுத்தப்படும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா சென்னை மாநகரத்தில் அண்ணா திமுக ஆட்சி பொழுது வடிகால் வசதி செஞ்சு கொடுத்தோம். இன்றைக்கு ஜைகா உதவியுடன் உலக உதவியுடன் நிதி ஒதுக்கி வாங்கி 4 திட்டமா பிரிச்சோம். ஃபேஸ் 1, 2, 3, 4 4 பிரிச்சோம். ஃபேஸ் 1, 2 1240 கிலோமீட்டர் மழைநீர் வடிகால் வசதி அண்ணா திமுக ஆட்சியிலே செய்து முடிச்சாச்சு. ஆக்கி வச்ச சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திட்டத்தை நிறைவேற்ற வேணும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? மேயர் 98% உயர்ந்து போச்சுனா, முதலமைச்சர் முழுவதும் முடிஞ்சு போச்சுனாரு. அப்புறம் இங்க இருக்கிற அமைச்சர் எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காதுங்கிறார். அத்தனையும் பொய் தானே? ஏங்க அண்ணா திமுக ஆட்சியிலே போடப்பட்ட திட்டம், அதற்கு தேவையான நிதி நாம ஜெயிக்காதிலிருந்து பெற்றுக் கொடுத்துருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கமிஷனுக்காக இந்த அரசாங்கம் திட்டமிட்டு இந்த பணியை ஆமை வேகத்தில் நடந்த காரணத்தினால மக்கள் பாதிச்சிட்டு இருக்காங்க. தரமான வடிகால் வசதி செய்யல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வரும். இந்த திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றால் நிச்சயமாக கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கப்படும். அத்தனையும் பச்சை பொய். மேயர் ஒரு பக்கம் பேசுறாங்க, துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் பேசுறாங்க, துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் பேசுறாங்க. ஆனா வேலை நடந்த பாட்ட காணோம். இப்படி வடிகால் வசதி செய்யாத காரணத்தினாலதான் கனமழையின் போது சென்னை மாநகர மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. ஆக அந்த பாதிப்பிலிருந்து அண்ணா திமுக அரசு வந்து மீட்டெடுக்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட கோவம் ஆற்று கரையோரம் 17,750 பேர் குடும்பம் இருந்தது. அதையெல்லாம் பாதுகாப்பான இடத்துல குடியமர்த்தணும். நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள 30 நீர் வரத்து கால்வாய், ரோபோட்டிக் எஸ்கலேட்டர். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கால்வாய் எல்லாம் அப்படியே தூர்வாரி கிடந்தது. பல ஆண்டு தூரே வரல. அண்ணா திமுக ஆட்சியில் தான் ரோபோட்டிக் எஸ்கலேட்டர் வாங்கி அதெல்லாம் தூர்வாரி அந்த கால்வாயில் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் வருகின்ற சூழலை உருவாக்கி கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சியில். அடையாறு பேசின், கோவளம் பேசின் மற்றும் கொசத்தலை ஆறு பேசின் ஆகிய 3 பெரிய திட்டங்களை 5 ஆண்டுகள் முடிக்கின்ற வகையில் விரிவான திட்ட அறிக்கை தயாரித்தோம்.
ஆனால் ஆட்சி மாற்றத்தின் கிடப்பில் போட்டாங்க. இன்றைக்கு அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் இன்றைக்கு 2021 வரை இன்றைக்கு மழைநீர் வடிகால் திட்டத்தை நிறைவேற்று சொன்னாங்க. இது வரைக்கும் நிறைவேற்றல. ஊழல் செய்வது தான் இந்த ஆட்சியுடைய முதன்மையாக இருக்குது. சைதாப்பேட்டை அரசு ஊழியர் வாடகை குறிப்புகள் புதியாக கட்டப்பட்டு இது வரைக்கும் அவளுக்கு வழங்கலை. அதே போல் ஓய்வூதியம் வழங்கல் துறை உள்ளிட்ட மாநில அரசு துறையான அம்மா வளாகம் சென்ற பெயரிட்டு கட்டிடம் கட்டப்பட்ட நிலையில் இது வரைக்கும் பேராசி அன்பழகன் மாளிகை என்ற ஸ்டெக்கர் ஒட்டி விடிய அரசு இருந்துச்சு. சிந்திச்சு பாருங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி திமுக ஆட்சியில் 526 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 4/1 அறிவிப்பு தான் இது வரைக்கும் நிறைவேற்றிருக்காங்க. மீது எதுவுமே நிறைவேற்றல. முக்கியமான அறிவிப்பு, கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? மாந்தோறும் கேஸ் சிலிண்டர் 100 ரூபா மானியம் கொடுக்கலாம், கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா, குறைச்சாங்களா? அதே போல ரேஷன் கடையில் கூடுதலாக சக்கரை 1 கிலோ போடுறாங்களா, போட்டாங்களா? எதுவுமே செய்யல. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. சிறுமிக்கு பாதுகாப்புல, பெண்களுக்கு பாதுகாப்புல, ஆயாமார்களுக்கு கூட பாதுகாப்பு. அவ்வளவு மோசமான கீழ்த்தரமான ஆட்சி இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, எல்லா வீதியிலையும் சந்து பொந்து எல்லாமே கஞ்சா அமோகமா விற்குது. இந்த அரசால கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா பெரும்பாலும் கஞ்சா விற்கின்றவர்களுக்கு துணை நிற்கின்றது திமுக நிர்வாகி. அதனாலதான் கஞ்சாவை இன்றைக்கு அறவா ஒழிக்க முடியல. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே 3 மாதத்தில் இன்றைக்கு நகரத்திலிருந்து கிராமம் வரை கஞ்சாவை அறவாக ஒழிக்கப்படும். போதை நடமாட்டம் இல்லாம பார்த்துக்கும். இந்த போதை ஆசாமியாதான் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. தினம் பத்திரிகை ஊடகத்தை திறந்தீங்களா, இதுதான் செய்தி. ஏற்கனவே வர்ற செய்திகளாம் தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலை அப்படின்னு தான் நிலவரம் டிவியில் குறிப்பிடுவாங்க. இப்போ கொலை நிலவரம் என்ன, போதைப் பொருள் எவ்வளவு பிடிச்சோம், நிலவரம் என்ன அப்படிங்கிற செய்தி இந்த ஆட்சியில் வந்திருக்கு. இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி வேணுங்களா? அதே போல இன்றைக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி எல்லாம் மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. கடையில் பீக்கவர் மின் கட்டணம் டபுள் சார்ஜ் சொல்றாங்க. அதே போல நகரத்தில் இருக்கிற வீடுகளுக்கு 100% வீட்டு வரி. அண்ணா திமுக ஆட்சி இருந்த விட திமுக ஆட்சியில் 100% வீட்டு வரி உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% உயர்த்திருக்காங்க. 2 ஆண்டுல 12% உயர்த்திட்டாங்க. அப்போ 112% வரி கட்டணும். கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% வரி உயர்வு. அதே போல குடியிருக்கு வரி உயர்வு. நாட்டில் குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசு. இதை விட கேவலம் என்னன்னா டாய்லெட் பராமரிப்பு. இந்த டாய்லெட்டை பராமரிக்கிற அதுக்கு டெண்டர் விட்டாங்க. அதுல கூட கமிஷன் அடித்த ஒரே கட்சி திமுக கட்சி. கேவலம் இல்ல, அதை கூட விட்டு வைக்கல. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மீண்டும் செதுச்சு பாருங்க. இன்றைக்கு திரு கருணாநிதி குடும்பம் வளமா இருக்க வேணும். குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல் இது நாட்டுக்கு தேவையா? வருகின்ற தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். விலைவாசி குறைய வேண்டும். போடப்பட்ட திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டமெல்லாம் கொண்டாந்தோமோ அதெல்லாம் முடக்கி வச்சிருக்கிறாங்க. கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம், மருத்துவத்துக்கு முன்னுரிமை கொடுத்தோம், நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்தோம், தடையெல்லாம் மின்சாரம் கொடுத்தோம், விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். இப்படி அடிப்படை தேவை ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே உடைய பொன்னான வாக்களை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற்று அறிவித்தார். செந்தமிழன் நல்லவர், வல்லவர், குறிப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர், அப்படி அன்பான மக்களிடத்திலே அன்பாக பழகக்கூடிய அற்புதமான மனிதர். அவருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற்று மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை
ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். எம்எல்ஏ சகோதரர் அதிமுக மாவட்ட செயலாளர் சகோதரர் விருகை வி ரவி அவர்களே, இந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ மற்றும் அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கமைக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை இடம்பெற்றிருக்கின்ற அருமைச்சோர் சி செந்தமிழ் அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிங்க. நம்முடைய சின்னம் குக்கர், நம்முடைய சின்னம் குக்கர். செந்தமிழியன் நல்ல பண்பாளர். அவர் வேற கட்சி இருந்தாலும் எனக்கு இனிய நண்பர், என்னிடத்தில் அன்பாக பழகக்கூடியவர். நான் கொள்கை பழக செயலாளராக இருக்கும்போது அவருடைய அறையில் தான் நான் தங்கியிருந்தேன். 3 ஆண்டு காலம் அவர் அறையில் தான் தங்கியிருந்தேன். ஆக இயக்கத்தில் வெவ்வேறு அடியில் இருந்தாலும் கூட நல்ல பண்பாளர், அனைவருமே அன்பாக பழகக்கூடியவர், தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பண்பு படைத்தவர். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் அருமைச்சோர் செந்தமிழியன் அவர்கள். அவருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருக்கிற உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். அதோட இன்னைக்கு வேண்டும் என்ற திட்டமிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் தவறான பிரச்சாரத்தை, அவதூறு பிரச்சாரத்தை பரவுகிறார். சிந்திச்சு பாருங்க, அண்ணா திமுக அமைந்த கூட்டணி இயற்கையான கூட்டணி. திமுகவில் அவையே அடிச்சுக்கிறாங்க. இன்னொன்னு பாருங்களா, திராவிட முன்னேற்ற கழகம் 2021ஆம் ஆண்டு கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் 4 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு அவர் தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்கிற தவிர சுட்டி காட்டவே இல்லை. ஆனால் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருப்பாங்க எங்களோட. நான் அப்பொழுதே குறிப்பிட்டேன், இன்றைக்கு நீ ஒரு கட்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க, மக்களுக்கு பிரச்சனை வைக்கின்ற பொழுது இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து வைத்து மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேணும். கூட்டணி என்பது வேறு, மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்க தனி அமைப்பு, தனி கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க, அந்த மக்களுக்கு ஆதரவா பேசுன்னு சொன்ன பேசவே இல்லை. ஆனா இப்பொழுது நடக்கின்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த இடத்தோட குறைச்சு கொடுத்தாங்க. அப்பவே மக்களுடைய பிரச்சனையை பேசியிருந்தா மக்களிடத்துல செல்வாக்கு கிடைச்சிருக்கோம், அந்த கட்சிக்கு இன்னும் கூடுதலான இடம் கிடைச்சிருக்கோம். ஆனா அவர்கள் தங்களுடைய கடமையில் இருந்து தவறிய காரணத்தினால திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின் அவருக்கு தக்க பரிசு கொடுத்துட்டார், ஒரு சீட்டை குறைச்சு கொடுத்தார். சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக அப்படி அல்ல, எங்க கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் அனைவரையும் வெற்றி பெற செய்ய வேணும். அண்ணா திமுக கட்சி வேட்பாளர் நிறுத்தப்படுகின்ற இடத்தை விட எனக்கு கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு 10 மடங்கு நாங்கள் உழைப்போம். அப்படி எங்களுடைய தலைவர்கள் இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க. பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி கூட்டணி அமைக்கப்பட்டது. கூட்டணிக்காக உயிரை கொடுத்து பாடுபடக்கூடியவர்கள் அதிமுக. அதே போல அம்மா இருக்கின்ற பொழுது கூட்டணி அமைச்சோம். அந்த கூட்டணி இடம்பெற்றிருக்கின்ற கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இரவென்றும் பகலென்றும் பாடுபடக்கூடிய இயக்கத்தை சேர்ந்த தொண்டர்கள் நிறைந்தது. ஆக இப்படி எங்க கூட்டணியில மனம் ஒத்த கருத்து உண்டு, அனைவரையும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் பாடுபடும். திமுக அப்படியே இருக்குது. காங்கிரஸ் திமுக 20 நாட்கள் கூட்டணி அமைக்கிறதுக்கே போராடிட்டு இருந்தாங்க. 20 நாட்கள் போராடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு கருத்து சொல்லுவார், திமுக நிர்வாகி ஒரு கருத்து சொல்லுவார். இப்படி மாறி மாறி பத்திரிகை